யாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னலாம் இல்ல. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அம்மான்னு சொல்லி போய் அவ மடியில படுக்கும்போது, அவ தல கோதி விடுவா பாருங்க. எனக்கு கிடைச்சத சொல்றேன். அது மாரி உங்களுக்கும் சொல்றேன். உங்களுடைய தாய், உங்களுடைய தகப்பனார், உங்களுக்கான உண்மையான உறவுகள் இருக்கும்போது, ஓடி போய் அம்மா, இல்ல அப்பான்னு போய் படுக்கும்போது, அந்த தலைய ஒரு கோது கோதுவாங்கல்ல. அப்படிப்பட்ட உண்மையான உறவுகள் ஒண்ணாவது கூட இருக்கணுங்க. நடிப்புக்காக எத்தன வேணா இருக்கலாம். ஆனா, உண்மையான உறவுகள் எதுவோ, அது இறைவனா கூட இருக்கலாம். நமக்கு பிடிச்ச தெய்வமா கூட இருக்கலாம். அது அழகா தலைய வருடி விடும். எவ்ளோ கஷ்டம் வந்தன்னா, எனக்கெல்லாம் அதுதான். எவ்ளோ கஷ்டம் வேணாலும் கொடுமா, என்ன வேணா கஷ்டம் வரும். ஆனா, அந்த ஒரு நொடி அம்மான்னு என் கண்ணுல ஓரத்துல ஒரு துளி கண்ணீர் லைட்டா வெளியில வந்துருச்சுன்னா, என்ன அழகா வருடி விடுவா பாருங்க. அப்பா! வந்தா வந்துட்டு போதுமா, எவ்ளோ வேணா வரட்டும்மா. வந்தா என் தாய் வருடி குடுக்க வருவாள்ல. அதனால வரட்டும். அப்படிங்கிற மனசு தான் எனக்கு. அது மாரி யாரோ ஒருத்தர், உண்மையான ஒரு உறவு வேணும்.